விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் எந்த மகான வணங்கணும்? எந்த கடவுள வணங்கணும்? விருச்சிக ராசியை பொறுத்தவரை அவர்கள் ரொம்ப யோகமாக இருக்கிறார்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் பழனி மலைக்கு போங்க. முருகா. போகர் பெருமான். போகர். பழனி மலையில போகர் பெருமான் இருப்பாரு. அந்த போகர் பெருமானை வழிபடுங்க. இந்த ஆண்டு நீங்க போகர் பெருமானை வழிபட அடிச்சு தூக்கிட்டு போயிருவாரு. செம்மையா இருப்பார். பட்டைய கிளப்பிட்டு போடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு விருச்சிக ராசி. ரொம்ப நாளா அத்தை பொண்ணு தான் நான் லவ் பண்ணேன். ஆனா அந்த அத்தை பொண்ணு கட்டி குடுக்குறதுல பல சிக்கல் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு ஒரு விருச்சிக ராசிக்காரன் இருக்கான்னா, இப்ப அந்த அத்தை பொண்ணுக்கான ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. இவனுக்கு அதாவது கவர்மெண்ட் வேலை மாப்பிள்ளைக்கே நம்ம கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இவன் கவர்மெண்ட் வேலைக்கு போல படிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருக்குது. இதுக்கு போய் நம்ம ஏன் கொடுக்கணும்னு இருக்கும். டக்குன்னு இவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும். அப்ப அவங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, கவர்மெண்ட் வேலை ரயில்வேலே கிடைச்சிருச்சு. இவன் நம்மகிட்ட பொண்ணு கட்டிக்குவானு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி நல்ல நேரம் மாறுது பாருங்க. நல்ல நேரம் எப்படி மாறுது. இவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச காலம் போய் இவெல்லாம் நம்மகிட்ட பொண்ணு கட்டுவானா, ரயில்வேல வேலை வாங்கிட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப ஈகோ விட்டுட்டு போய் கட்டிக்கணும். நேத்து அப்படி சொன்னியே, இன்னைக்கு அப்படி சொன்னியே நினைக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி பல அதிசயங்கள் நடக்கும். ஆனா அதிசயங்கள் நடக்குதே என்று யோசிக்காமல் உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி மணமகளை தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த வேலை, உங்களுடைய மனநிலைக்கு தகுந்த வேலைகளை இங்க தேர்ந்தெடுக்கணும். இப்ப என்னன்னா அந்த வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கும். அந்த வாய்ப்புகளை எதை நீ தேர்ந்தெடுக்கிற, எதை நீ விட்டுற, இதுலதான் உன்னுடைய பலம் இருக்கு.